அண்ணா ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. நல்ல தண்ணி காய கொடுங்க. சொத்தையை கொடுத்துட்டு போறீங்க. மாலைலாம் வேணாம். எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. 32 ரூபா ஆச்சு. நானே வெளியூர்காரனா உள்ளூர்காரன் தானே, பார்த்து விலையை சொல்லுங்க. ஏசிபி வராரு. ஆபீசர் வந்தாச்சா? ஹாய் அஞ்சலி. ஹாய் சார். ஆபீசர் அழகாத்தே இருக்காரு. எங்க அந்த பொறுக்கி? அதோ சார், அவன்தான் சார். பாக்கி இவனா? ஆமா சார். பார்க்கலாண்ணே. கிழிஞ்சது. நீ என்ன பண்ணு, மேல கோபுரத்துக்கிட்ட நான் வெயிட் பண்றேன். அவனை நைஸா கூப்பிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அங்க அனுப்பி வை. அங்க வச்சு 2 தட்டு தட்டிடுறேன். சார் நானும் உங்க கூட வரேன் சார். நீ யாருப்பா? நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டதே சார். அவன் இந்த கத்தியால அவனை சதக்கு 4 குத்து குத்திடுறேன் சார். நீங்க கண்டுக்கிறாரியே. ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஆமா சார். அவனை முன்னாடி அனுப்பிட்டு நீ பின்னாடி வந்து சேர். தேங்க்யூ சார். அஞ்சலி என்னாச்சு? நான் இங்க நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு பொறுக்கி பையன் வந்து எங்க என் கண்ணத்தை இப்படி கிள்ளி முத்து கொடுக்க வந்தா, நான் பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். நான் மாஞ்சாவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியா நீ? சொன்னேனே. அவனுக்கு நெஞ்சில நிஜமாவே மாஞ்சா இருந்தா வர சொல்ல மாடிக்கு 2 காலையும் உடைக்கிறேன்னு சொன்னான். அப்படி அசிங்கப்படுத்தினா இத புடி. யாருக்கால யாரு உடைக்கிறான்னு பாப்போம். பிச்சிர பின்னிர. யாராவது கீழே இருக்க பொண்ணுகிட்ட வம்பிழுத்தது? வெள்ளோடா அண்ணே, நீ என்ன இங்க? ஒண்ணு இல்ல தம்பி, யாரோ ரவுடிய வார்ன் பண்ணுன்னு அஞ்சலி என்ன இங்க வர சொன்னா. வந்து பார்த்தா நீ. அட பாவியலா, நீங்க 2 பேரும் பிரதர்ஸா? இப்பவே நான் போய் அஞ்சலி கிட்ட சொல்றேன். எங்க ஓடுறேன் தம்பி? அண்ணே, இவன் தம்மா தூண்டு ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உன்னை சதக் சதக்னு குத்துவன் 4 தடவை என்கிட்ட சொன்னான். ஓஹோ, சும்மா தமாஸ். தம்பி அண்ணே, நீ அடி வாங்குற சத்தத்தை கேட்கறதுக்கு அஞ்சலி கீழே வெயிட் பண்றான். என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன, அடி வாங்குற மாதிரி கத்திட்டா போச்சு. அப்ப அடி வாங்குற சவுண்ட்? அடி வாங்குற சவுண்டு என்ன வச்சு எதுவும் பிளான் பண்ணலையே. பண்ணியாச்சு அண்ணே. ஐயோ அஞ்சலி, இப்ப என்ன ரெஸ்டா? இனிமேதான் ட்விஸ்டே. அண்ணே என்ன நீ வர? வேற யாரு வருவா? இல்ல, உன்னை அடிக்கிற மாதிரியோ நீ அலற மாதிரியோ சத்தம் வந்துச்சு. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல. நான் எம்ஜிஆர் மாதிரி முதல்ல வாங்கிக்கிறது, அப்புறம் தான் ரிட்டர்ன் பண்றது. பிச்சை எடுத்துட்டேன்ல. ஐயோ, அவருக்கு என்னாச்சு? அவரு உன்கிட்ட வம்பு பண்ணோட கை கால முறிச்சிட்டேன். அது பக்கத்துல தெப்ப குளம் வேற இருந்துச்சா, தூக்கி விசிறி அடிச்சிட்டேன். அண்ணே, அஞ்சலி நினைக்கிறேன். ஹலோ, யாரு? நான் அஞ்சலி. ஏசிபி சார் எப்படி இருக்காரு? அதை ஏமா கேக்குற? யாரோ ஒரு ரோடி பயல கண்டிக்கிறதுக்காக போனாரு. அவன் இவரை பெண்டு நிமித்தி தண்ணியில தள்ளி விட்டுட்டான். இவருக்கு நீச்சல் வேற தெரியாதா, நிறைய தண்ணி அடிச்சிட்டாரு. என்னது? தண்ணி குடிச்சிட்டாரு. ஏகப்பட்ட காயம், ஜுரம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு, சாப்பாடு தண்ணி கூட இல்லாம எல்லாரும் சுத்தி உக்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கோமா. இருமல் வேற அவருக்கு. அவர்கிட்ட பேசுறியாமா? சார் எப்படி இருக்கீங்க? I'm fine. அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெண்ட நிமித்திட்டாமா. அடி ரொம்ப பலமா சார்? ஸ்கேல உடைக்கிற மாதிரி என் எலும்பெல்லாம் உடைச்சி கையெல்லாம் கடிச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாரா. டாக்டர் என்ன சொல்றாரு? எந்த டாக்டர்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தான். 2 கண்ணையும் 24 மணி நேரத்துக்கு ஒன்னும் சொல்ல முடியாதா? எல்லாம் ஏன் தப்பு. I'm sorry சார். இனிமேல் அடுத்த தடவை இந்த பைல்வானை அடிக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வேற பைல்வானியோ இல்ல ரவுடியோ கூட்டிட்டு போ. தப்பி தவறி என்ன கூப்பிட்டுடாத, தாங்க முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? கோயில நீ அடிச்சு போட்டியே, அவரு ஒரு போலீஸ் ஆபீசர். ஐயோ, ஒரு போலீஸ் ஆபீசரை நான் அடிச்சேன்? ஏசிபி உன்னை மிரட்டி வைக்கிறதுக்காக நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். விவரம் தெரியாம நான் வேற சகட்டு மேனிக்கு பிரிச்சு மேய்ஞ்சிட்டேனே. நிறைய பிராக்சர் ஆயிடுச்சான். தண்ணியில விழுந்ததுல குளிர் ஜுரம் வர வந்துருச்சான். பாவம். நான் கூட தான் பாவம். போலீஸ் மேல கை வச்சா சும்மா விட்டுருவானுங்களா? ஐயோ, என்ன அரெஸ்ட் பண்ண போறானுங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாத, நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன். ஏ லூசு, உன்னையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ தானே என்ன அடிக்க சொன்ன. ஆனா இது போலீஸ்க்கு தெரியாதே. நான் போட்டு கொடுத்துருவானே, நான் மட்டும் தனியா மாட்டிக்கிறதா? ஆமா, நீ லத்தில அடி வாங்கிருக்கியா? ஒரு நிமிஷம் இரு.
கைதி ட்ரெஸ்ல யோசிச்சு பார்த்தேன், முடியல. வேலு, நேரா அந்த ஆபீசர் வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லி சாரி கேட்கலாம். வா வேலு. ஏய் இரு இரு இரு, சாரி கேட்டவன மன்னிச்சு விடுறதுக்கு அந்த ஏசிபி என்ன ஏசு கிறிஸ்துவா? அவர் கோபமா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா 2 பேரும் கால்ல விழுந்து கெஞ்சலாம். நில்லு, என்னமோ சொந்த வீடு மாதிரி வேகமா போயிட்டு இருக்க. ட்ரெடிஷனல் ஃபேமிலி பார்த்து நடந்துக்கோ. ட்ரெடிஷனல் ஃபேமிலியா? ஹாய் அக்கா. ஓ அஞ்சலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா நான் திண்டுக்கல் மோட்டல்ல மீட் பண்ணி ஃப்ரெண்டா நான் சொன்னேன்ல அஞ்சலி. வணக்கம். அம்மா யாரு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குது? அது என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் ஏசிபி அம்மாங்களா? ஆமா. அப்ப கெஸ்ட உள்ள கூப்பிடலாமே. எப்பவும் வீடு கசமுசான் இருக்குமே. ஆனா பரவாயில்ல, ஏதோ இன்னைக்கு 2 பேரும் நீட்டா வச்சிருக்கீங்களே. வெரி குட். ஏய், இதுக்கு முன்னாடி நீ எங்க பார்த்த? இல்ல, ஒரு வீடுன்னு இருந்தா கசமுசான் தானே இருக்கும், அத சொன்னேன். இந்த ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் இல்லையா, வழக்கமா கொடுப்பீங்களே? வழக்கமா குடிப்பீங்களா? கொடுப்பாங்களேன்னு சொல்ல வந்தேன். குடுக்கறேன். எல்லா பொருளும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஏசிபி சார் இருக்காரா? ரூம்ல இருக்காரு. ஏசிபி சார் பாவம், ஏன்? உடம்பெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டிருப்பாரு. குளிர் ஜுரம் வேற, அதனால கம்பளி போத்திருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வர சொல்லுங்க. கம்பளியோட ஆமா. வர சொல்லணும். சரி. டிவில கேக்குற மாதிரி எவ்வளவு கேள்வி. ஹாய் கெஸ்ட் அங்கிள். ஹாய் அக்கா. ஹாய் பிங்கி. இந்தாங்க ஸ்நாக்ஸ். ஐயோ பாத்து. ஆமா. பாத்து மெதுவா குடிப்போமா. உடம்புக்கு எப்படி இருக்கு சார்? ஏன் கேட்க மாட்டேன். ஏமா, உனக்கு நான் என்ன பண்ணேன்? எந்த ஆளை அடிக்க என்ன அனுப்பிச்ச? போட்டு பெரட்டி எடுத்துட்டான். இதோ இவன் சைஸ் தான். ஐயோ, இவனே தான். இவனே இங்க கொண்டு வந்த. ஏய், நீ முதல்ல எடுத்து கழிப்பிட்டு போ. சவுண்ட் விடாதீங்க சார். சவுண்டா? உங்களை அடிக்க தூண்டி விட்டதே இந்த அஞ்சலி தான். வேணா இவன் மேல ஆக்ஷன் எடுங்க, ஜெயில்ல தூக்கி போடுங்க. ஏய், எதுக்கு நீயே எடுத்து கொடுக்குற? சார் சார் ப்ளீஸ் சார், எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்க சார். மன்னிப்பு கேட்க தான் நாங்களே இங்க வந்தோம் சார். சரி சரி, நீ பரவாயில்லம்மா. ஆனா இவனுக்கு நோ மன்னிப்பு. ஏன் தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு? நக்கல் வேறயா? வேலு, ராங் டைம்ல வந்து பாரு. ஏடா வேலு, என்னப்பா? உன்னை கரண்ட் பில்லு கட்ட அனுப்புனேனே, கட்டினியா இல்ல ஏப்ப விட்டியா? அது அப்புறம் கேக்கலப்பா. உங்க வீட்டு கரண்ட் பில்ல நான் ஏன் சார் கட்டணும்? நீங்க எப்ப சார் எனக்கு காசு கொடுத்தீங்க? என்னடா சாருகிருன்ற? இன்னைக்கு அப்படிதான்ப்பா. யார் சார் இவரு? உங்க அப்பாவா? அப்படிதான் சொல்லிக்கிறார். உனக்கு அப்ப நான் தாண்டா. உங்க பிள்ளையா? அது என்ன சந்தேகம்? இவன் என் முதல் பிள்ளை, இவன் 2வது பிள்ளை. கவுத்துட்டாரு அப்பா. டேய் ஏன் ஓசு, என்னப்பா? என்னடா அது மலையூர் மம்பட்டியா மாதிரி இப்படி போத்திட்டு நிக்கிற? குளிருதுப்பா. எல்லாருக்கும் வேர்க்குது, உனக்கு குளிருதா? ஏடா உங்களுக்கு அடிபடலையா சார்? என்னடா குழப்புறீங்க? யாரடா அடிச்சா? யாரும் யாரையும் அடிக்கலப்பா. இவங்க 2 பேரும் காலேஜ்ல மீட் பண்ணிருக்காங்க. ஏதோ பிரச்சனை, அதனால தான் நம்ம ஃபேமிலில இவ்ளோ பெரிய கன்ஃபியூஷன். இன்னும் நம்பிக்கை வரலையா? ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. இத பாத்தியா? ஃபேமிலி போட்டோ. டாடி, இன்னைக்கு எதிரி மாணிக்க வாழ்க்கை க்ளோஸ். என்ன முதலாளி, இந்த டீயை சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க. எனக்கு தான் டீ சாப்பிடுற பழக்கம் இல்லல்ல, ஏன்டா கேட்காம டீயை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஒரே கொட்டைக்காய் பாபு வைக்கிறா. ஏன் பாபு? டேய், கொட்டைக்காய்க்கு டீ கூட சாப்பிட்டோம். சாப்பிடு. ஏமா இந்தி, நீ போயிந்தி. காலங்காத்தால கஷ்டப்பட்டு அபசகரமா பேசிக்கிட்டு. அப்ப காபி? குட் மம்மி. என்னடா இது? இந்த காப்பியாவது சாப்பிடுங்க முதலாளி. நான் என்னைக்குடா காபி சாப்பிட்டுருக்கேன்? நான் உனக்கு கேட்டணும். போடா என் உயிர் எடுக்காம. எடுக்க முடியலையே, காப்பியை குடிக்க மாட்டேன்னு தலையில கொட்டி அமிச்சிட்டேன்டா. அவனே ஏதாச்சும் குடிக்க கேட்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டேய், குடிக்க ஒரு ஜூஸ் எடுத்துடா. டாடி, சக்சஸ். விஷத்தை கலக்கு. ஓ மை காட், டாட், விஷ பாட்டில் காலி ஆயிடுச்சுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் அப்பவே சொன்னேனே, அவசரப்படாதீங்கன்னு. போய் அடி வாங்கிட்டு வாங்க. ஏன்டியா இந்த கொட்டைக்காய் பாபு? யாருக்கா உண்டுது? ஒண்ணுல இப்படி சாஞ்சுக்க. எல்லாரும் டீல புதினால போடுவானுங்க, நம்ம கொஞ்சம் போதைக்காக கஞ்சாயில போடுறோம். 1/2 மணி நேரத்துல போயிடும். சால சந்தோஷம் பாபு. இந்த மாலையை அப்படியே பேலன்ஸாக பிடிச்சிக்கோ. டேய், கேட்காத போதெல்லாம் டீ காப்பி தந்து கொடுத்துட்டு இருந்தா எங்கடா கேட்ட ஜூஸை காணோம்? என்னைய வெட்ட வந்த? நீ யாரை வெட்ட வந்தா தெரியுமா? நீ யாரை உதைக்க வந்தாய் தெரியுமா? சமீர், என் மனைவி எப்படி இருக்கா? 2 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும்.
என்னையா உள்ளங்கையில முடி முளைச்சிருக்கு? என் கையில இருக்கிற முடி மாதிரி எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தலையில கரு கருன்னு முடி வளர்ந்துருக்கணும். குழந்தை பிறந்துருச்சியா? ஏன் என்னாச்சு? அந்த குழந்தைய கொன்னுடு. ஏழுமல. ஆமா சாமியாரே, அவரும் என்ன மாதிரி வழுக்கத்தலையா பிறந்து தொலைச்சிட்டான். வழுக்கத்தலையா பிறந்து இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போட்டோம். நீ பிறக்கும் போதே இறந்துட்டதாவும் எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என்ன அப்பன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. இத நான் சொல்லணும்டா. நீ போய் வெளியே யார்கிட்டயும் நான் தான் உன் பையன் சொல்லிடாதடா. அதை விட மானக்கேடு வேற எதுவுமே இல்லடா. டேய், உனக்கு அழகான தம்பி ஒருத்தன் இருக்கான்டா. அழகான தம்பியா? எங்க? அதோ மம்மி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சோரி பிடிச்ச நரிக்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்கான் இவன். அழகான தம்பி. ஆமா, இந்த மாணிக்கத்தை பெற்ற புண்ணியவதி எங்க? எவ்வளவு ஆசைப்பட்டு இதை வாங்கி வச்சிருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் போட்டு உடைச்சிட்டேன். இதை மறுபடியும் வாங்க முடியுமா? ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டின்னு போங்கடா. அப்படியெல்லாம் அபத்தமா பேசாதடா. ரெண்டு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. டேய், இது அதை விட அபத்தமா இருக்குடா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. வாழ்க வாழ்க. குடும்பம் ஒண்ணு சேர்ந்த நேரம் உன் கல்லாவுல வந்து பணம் விழுந்துருச்சு. ஒரே கோட்டகாய் பாபு, உன்னால இன்னைக்கு என் வியாபாரம். தங்கச்சி மதங்கி நில்லு. என்ன லைவ் ரீ ரெக்கார்டிங்க? வியாபார நேரத்துல டிராமா இது. அங்கிள் சவிக்கமா இருக்கீங்களா? மதங்கி முடிவை எடுத்துட்டு அடி எடுத்து வை. பிறந்த வீடா புகுந்த வீடான்னு. டேய் பண்ணாத. நீ ஏன் வீடு இல்லாம பார்சல் கட்ட நீட்லயே மண்டைக்கு வச்சு படுத்துட்டு இருக்க? இதுல பிறந்த வீடா புகுந்த வீடான்னு விசு மாதிரி பட்டிமன்றம் நடத்துற. என் மேல அப்படின்னு கோவம். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன்? எப்படி பேசுவேன்? 20 வருஷம் பகடா. அப்படி என்னடா 20 வருஷத்து பகை? 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, என்ன பகன்னு மறந்துட்டு. டேய், அனிமேஷன் பண்ணாத அவதார் உனக்கு ஞாபகம் இருக்கா? 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, உட்காந்து யோசிச்சா வந்துரும். என்ன கக்குசா? டேய் அரலூசுங்களா, அதான் பிரச்சனையே மறந்துட்டீங்களே. அப்புறம் ஏன்டா இன்னும் பேசாம இருக்கிறீங்க? இப்ப பேசுறீங்களா இல்ல காய்ச்சி எண்ணெய் மூஞ்சில ஊத்துவா? என்ன விஷயம்? பிபிபி டும் டும். இனி குட் நியூஸ். ஆமா மாப்ள, புஷ்பலதா இவதான் உன் பையனுக்கா நான் பெத்து வளர்த்த பொக்கிஷம். என்னடா பொக்கிஷம் ஆட்டோகிராஃப்னு பேசிக்கிட்டு நேரம் ஆகுதுல, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பேசி முடிங்க. மாணிக்கம், என் மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டின்னு வாப்பா. ஐயாம இவர் ஒன்லி ஒன் சன். ஒய் யூ கிவிங்? அங்கிள் டாக்டர் 3வது மனுஷன். அவன் 3வது மனுஷன் இல்லப்பா, என்னுடைய முதல் சன். மொத மாப்ள. ஐயோ அவமானம். கூட்டிட்டு போங்க. வாசிங்கடா. எங்கப்பா போற? பிக் சன் இன்கமிங், பூசன் அவுட் கோவிங். என்னங்க? நோ பேலன்ஸ். ஏய், என்னடா இலவச கலட்டி வாங்குற மாதிரி கும்பலா நிக்கிறீங்க? ஏய் மாணிக்கம், அங்க போறா. பூசன் தூக்கு மாட்டி சாக போறானேடா. அவன் பாக்கு போட்டு சாவான் தான் நினைச்சேன், ஆனா தூக்கு போட்டு சாவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. டேய், ஏன்டா இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவன் உன் தம்பிடா. அப்ப 500 இருந்தா எனக்கு அண்ணியா? செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடைசி ஆசை. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? நோ, உனக்கு புஷ்பலதாவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பூசன்னு என்னுடைய நேம வைக்கணும். புஷ்பலதா இல்லன்னா உங்க அழகுக்கு 1000 பொண்ணுங்க உங்க பின்னாடி வருவாங்க. பேக்ல போடா அவதா. சாரி அங்கிள், உங்க பொண்ணு எனக்கு இல்லைன்னு சொல்ல போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா உயிரோட இருந்து மட்டும் நீ என்ன பண்ண? அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானடா. டேய் மாணிக்கம், இப்ப நீ உன் தம்பிக்கு விட்டு கொடுக்க போறியா? இல்ல, 4 பேரும் கேண்டீன் முன்னால தூக்க மாட்டேன். டேய், என்னடா ஏதோ ஆயுத பூஜைக்கு தோரணம் தொங்க விடுற மாதிரி சொல்ற? ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வேலு பல பிரச்சனைல இருக்கான். இந்த கேண்டீன் வேற ஒரு பிரச்சனை ஆக்கிடாதீங்கடா. நைனா, இந்த பொண்ணை தம்பியை கட்டிக்கிட்டோம். டேய் சாயத்து கபூர், வந்து இந்த கருணா கபூர் கட்டின்னு போ. இதுக்கப்புறம் நான் எதுக்கு சாவணும்? ஐ ஆம் கேப்பி. வாங்க சாவலையா? என்னாச்சு? பூஷன் தற்கொலை பண்ணிக்க போனா. தற்கொலை பண்ணிக்க போறானா? போலீஸ் வீர கொல்ல பாக்குறானே.
மர்டர் பண்ண பாத்தியே. நல்ல வேளை பூசை பொழைச்சிட்டான். நீ பொழைச்சிட்டேன்னு சொல்றா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. புழல் ஜெயில பூவா தின்னு பண்ணேனா. பிரதர் இந்த கில்ப மறக்க மாட்டேன் பிரதர். அவதார் மாமா. டேய் குருஜி, டேய் அசிங்க மண்டை அப்பா வாங்கடா எல்லாரும் ஒண்ணா வாங்க. மேரேஜுக்கு நல்ல ஒரு குட்டையா முட்டையா? முட்டையும் இல்ல கொட்டையும் இல்ல, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்க சொல்றான். யாரா நீங்க? 4 பேருக்கு 3 சுமோல வந்திருக்கமே, நாங்கெல்லாம் வில்லனுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். டாடி இவங்க இல்ல, இந்த பொண்ணு. நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். என்னது? தூக்குங்கடா அவளை. சின்ன மாப்பிள்ள என் பொண்ணை காப்பாத்துங்க. ஐவார் புஷ்பலதா தூ ஏதாச்சும். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. நாம நடத்த போற இந்த கல்யாணத்துல எதிர்கோஷிங்க வந்து எந்த நேரத்திலையும் பொண்ணை தூக்க ட்ரை பண்ணலாம். சிவ சிவ சம்போ. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. யாரையும் கடத்திடக்கூடாது. அவளை தூக்கிட்டு போக எவனாச்சும் ஒருத்தன் வருவான். அப்படி வந்து அந்த பொண்ணு மேல எவனா கைய வச்சான்னு வையி, அவன் கைய வெட்டுங்கடா. மணிக்கோ ஐயோ யாரும் பார்க்கல, கூட்டிட்டு ஓடி வா. புடிங்கடா புடிங்கடா. இந்த வண்டி தப்பு போடுங்க. தேங்க்ஸ் மாமா. பெட்ரோல் இல்ல போறேன். என்ன அவதார் மாட்டி விட்டாங்க. டேய் டேய் பண்ணாட பரதேசி, நான் இங்க பிரச்சனைல இருக்கிறேன். நீ பிக்னிக் வந்த மாதிரி எழுதி குடிச்சிட்டு இருக்கியா? ஏதாவது பண்றா அறிவு கட்ட அப்பனே. நான் காப்பாத்துறேன். ஐயோ ஐயோ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். டேய் அங்க காலிட்டா சீக்கிரம் சீக்கிரம். முடிஞ்சு இங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. ஐயோ அப்பவே நிக்க சொன்ன கேட்டு தொலைச்சியா? அவனை தூக்கின்னு ஓடி வா சீக்கிரம் வா. ஏன் அப்படி பண்ற? உன்னை என்ன தூக்கி தொலைய முடியுமா? டேய் டாடி ஓவரா ரியாக்ஷன் பண்ணாதடா, உயிரை எடுத்துட்டு போயிடுவாங்க. வேமா வாடா. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குடிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் நிமிரும். சந்தோஷமா குழந்தை குட்டிலாம் பெற்று சந்தோஷமா வாழு. போ போயிடு. டேய் நீ போல லாரில போடா ஃபுல் பொண்ணு போடா தாண்டா நான் போக. டேய் நீ யாரலையா? இல்ல. அப்ப அவசரத்துல யாரடா லாரில ஏத்தி விட்ட? அட பாவி, சம்போ சிவ சம்போன்னு அசாம் போற வண்டியில அம்மாவை அம்போடு ஏத்தி விட்டியாடா. ஆமா